பாமுகம் டிவியில் தமிழ் வானொலி ஊடாக உறவுகள் இணைந்து கேட்டும் பார்த்து கொண்டிருப்பது இன்றைய திங்கள் பொழுதில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்வுகள் புலம்பெயர் தமிழ் சிறுவர் எழுத்தாளர் வாரத்தின் நாள் 15 இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளுக்கான பாடலுடன் வருகின்றார் தவமல கல்விராஜன் அவர்கள். வரிகள் வசந்தா ஜெகதீசன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து சிந்தனை நேரம். வணக்கம் பாருங்களக்கா. அத்துடன் ஜானடேசனுடைய வரிகளும் நான் இந்த சீக்கிரமாக வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி. வசந்தா ஜெகதீசனுடைய வரிகள். ஞாலத்தின் சுழற்சியில் நம் தேடல் கைப்பற்றி நடந்த பெருங்கூடம் பாமுக வளர்ச்சியாய் பாதைகள் நீளும் பற்பல ஆக்கங்கள் சான்றுகளாகும் ஏற்ற தென்மிடக்கில் தொடுவானம் திசைகளிலிருந்து கவிஞானம் பாரத்தின் பாரமாய் பல தேடல் எழுத்திலே பூத்திட்ட முதலொளியே ஞாலத்தின் சுழற்சியில் நம் தேடல் கைப்பற்றி நடந்த பெருங்கூடம் எம்மவர் படைப்பின் தனித்துவமே அடுத்த தலைமுறை விடியலுக்கு எம்மவர் படைப்பின் தனித்துவமே அடுத்த தலைமுறை விடியலுக்கு ஒளி தரும் பாமுகம் வாலியதே ஒளி தரும் பாமுகம் வாலியதே ஒருங்கிசை வாண்டின் தொடராண்டாய் ஒருங்கிசை வாண்டின் தொடராண்டாய் பாமுகத்தொடுகை எத்தனங்கள் பாரங்கும் பயணித்து வாழியதே பாமுகத்தொடுகை எத்தனங்கள் பாரங்கும் பயணித்து வாழியதே. நன்றி, வணக்கம். அடுத்து ஜானடேசனுடைய வரிகள். உழைப்பென்ற ஊடகத்தை உருவாக்கி தமிழ் மொழியை வாழ்வியலாக்கி இளையோரை ஆக்கங்கள் எழுத்தாக்கி அறிவோடு கல்வியை உயர்வாக்கி உறவுகள் பலரை அறிமுகமாக்கி 29வது அகவையில் கால்பதித்து சேவைகள் பலருமாய் நாலா பக்கமும் பணியாக்கி ஆன்மீக பாலமாய் அறிவுரைகள் வழிகாட்டி பொது அறிவு களஞ்சிய நிகழ்வாக்கி உறவுகள் பங்கு கொண்டு அறிவாக்கி பல வகை சிறப்பு அம்சங்களை அரங்கேற்றி உறவுகள் பலரையும் அறிவில் உயர்வாக்கி பாரங்கம் மனம் பரப்பி சிறப்பாகி ஆசைகள் பலதும் கூற பிறப்பாகி பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பாமுகத்துக்கு. நன்றி, வணக்கம். ஜானடேசன், உங்கள் வரிக்கு வாழ்த்துக்கள். இப்போது வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ஜானடேசன். இப்போது மும்மத சிந்தனை நேரம் ஆரம்பமாகிறது. டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும் என்கின்றார் திருப்பாடலாசிரியர். பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 2114 பொதுக்காலம் 11ஆம் வாரம் இன்று திங்கள் தினமுமாகும். இன்று திரு அவை புனித ஜெர்மைன் காசிம் அவர்களை நினைவு கூறுகின்றது. மேலும் இன்றைய நாளிலே எமக்கு அதிகாலை வேளையிலே ஆன்மீக பாலிருந்த திரு ராமநாதன் குருக்கள் ஐயாவுக்கும் திரு சர்மா ஐயாக்கள் அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அன்பான உறவுகளே, எம் இறைவனை நாம் புகழ்ந்து பாடுவோம். கலைமான் நீரோடையை ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவாயன் நெஞ்சம் மறவாது உம்மை இறைவாயன் நெஞ்சம் மறவாது உம்மை ஏங்கிய நாடி வருகின்றது மக்களின் கூட்டத்தோடு
விழாவில் கலந்தேனே மக்களின் கூட்டத்தோடு, விழாவில் கலந்தேனே அக்களிப்போடு, இவற்றை நான் நினைக்க, அக்களிப்போடு இவற்றை நான் நினைக்க என் உள்ளம் பாகாய் வடிகின்றது கலைமான் நீரோடையை ஆர்வமாய் நாடுதல் போல். இறைவாயன் நெஞ்சம் மறவாது உம்மை, இறைவாயன் நெஞ்சம் மறவாது உம்மை ஏங்கியே நாடி வருகின்றது. வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 38 42 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியதாவது: கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லியுள்ளதை கேட்டிருக்கின்றீர்கள். நானோ உங்களுக்கு சொல்லுகின்றேன், தீயோனை எதிர்க்க வேண்டாம். ஆனால் யாராவது உங்கள் வலக்கன்னத்தில் அறைந்தால் அவர்களுக்கு மறுகன்னத்தையும் காட்டு. யாராவது வழக்காடி உங்கள் உள்ளாடையை எடுத்துக்கொள்ள விரும்பினால் அவர்களுக்கு உங்கள் மேலாடையையும் கொடுத்து விடுங்கள். யாராவது உங்களை ஒருகல் தொலைவர கட்டாயப்படுத்தினால் இருகல் தொலை அவனோடு செல்லுங்கள். கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடம் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதீர்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நச்சிந்தனையாக இன்றைய நாளிலே புனித மத்தேயு, அதாவது இது இந்த பெட்டிடியூட் என்று சொல்லக்கூடிய மலைமேற் பிரசங்கம், அதனுடைய ஒரு அறிவுரை பகுதியாக இந்த வார்த்தைகள் நமக்கு தரப்படுகின்றது. அதாவது இயேசுவின் இந்த திரு மாதத்திலே நாம் இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கின்றோம். திருச்சபையும் நமக்கு அழகாக அதை தருகின்றது. ஆகவே இந்த இன்றைய நற்செய்தியிலே, அதாவது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பது ஒரு பழைய நீதி என்று சொல்லி இருந்தாலும் அது அந்த காலத்திலே நடந்த ஒரு நிகழ்வு தான். அதாவது மோய்சன் காலத்திலே இந்த மக்கள் ஒரு தீங்கு செய்து விட்டால் அதுக்கு பழி வாங்குகிற ஒரு இது. அதாவது இப்ப இன்றைய நாளிலே நாங்கள் இந்த விடயங்களை எடுத்து பார்த்தால் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே நடந்து கொண்டிருக்கிற இந்த விடயத்திலே அமெரிக்கா அடித்து விட்டால் ஈரான் திருப்பி அடிக்கும், ஈரான் அடித்து விட்டால் அமெரிக்கா திருப்பி, அதாவது ஒவ்வொருவருடைய கையும் மேலோங்கி இருக்க வேண்டும் என்று ஒரு நெறியறியிலே அந்த இதுகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில். ஆகவே இன்றைய நாளிலே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற பழைய நீதி பற்றிய ஒரு வார்த்தைகளை நமக்கு திருச்சபை தந்திருக்கின்றது. ஒரு தீமைக்கு அதே தீமையை அடுத்தவருக்கு உழைப்பது என்பது சட்டத்தின் அடிப்படையில் நீதியாகும். ஆனாலும் இயேசுவின் போதனை என்பது தீமைக்கு பதிலடி பொறுத்தல், மன்னித்தல் மற்றும் ஏற்றுக்கொள்தல் என்பதாகும். அவருடைய போதனை அப்படியே தான் இருந்தது. அதாவது ஒருவனுக்கு அடித்து விட்டால் நீ அதை மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பது இயேசுவினுடைய மன்னிப்பின் இது. ஏனென்றால் அவர் அவருடைய பாவங்களையும் மன்னித்து தான் தன்னுடைய உயிரை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். ஆகவே இயேசு இந்த 3 வழிகளை நாம் எப்படி பதிலளிக்க முடியும், எப்படி மன்னிக்க முடியும் என்பதை நமக்கு 3 வழிகளில் சொல்லுகின்றார். முதலாவதாக 2 பேருக்கிடையே கைகலப்பு ஏற்பட்டாலும் திரும்ப அடிக்காமல் பொறுமையை கடைப்பிடிப்பது. இரண்டாவது, உங்கள் உடைமையை வைத்து சண்டை சச்சரவுகள் வரும்போது, அதாவது காணி பூமி அப்படி இதோட சகோதரங்களுக்கு அப்படி பிரச்சனை உறவுகளுக்குள்ள வரும்போது நீதியின் அடிப்படையில் நமக்கு எது சேர வேண்டுமோ அதை மட்டுமே பெற்றுக்கொள்ளலாம். மூன்றாவதாக, நம்மையும் கடந்து பிறருக்கு உதவி செய்வது. நாம் எதிர்பார்ப்பதை விட அதிகமாகவே உதவி செய்வது, நடந்து கொள்வது என்பதுதான். ஆகவே பிறரை நாம் அன்பு செய்து வாழ இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பகிர்ந்து வாழ்வதுதான் பொது உடைமை தத்துவமாக இருக்கின்றது. எனவே தீமைக்கு தீமை செய்யாமல் எப்போதும் நன்மையை மட்டுமே செய்ய நாம் செயல் வீரர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி இன்றைய நற்செய்தி இந்த ஆண்டவரின் மாதத்திலே நமக்கு தருகின்றது. ஒரு சாமானியமால் செய்ய முடியாத அல்லது சாத்தியமாக்க முடியாத செயல்களை ஆண்டவர் செய்ய சொல்கிறார். ஒரு கன்னத்தில் அறைபவனுக்கு மறுகன்னத்தை காட்டு, உள்ளாடி எடுத்துக் கொள்ளுபவனுக்கு மேலாடியையும் கொடு, ஒருகல் தொலைவரை வச்சிருந்தால் இருகல் தொலைவரை அவனோடு செல் என்று ஒரு மென்மையான மற்றும் மேன்மையான முறையை கற்பிக்கின்றார் இயேசு இன்றைய நற்செய்தியில். ஒரு கன்னத்தில் அறைபவனுக்கு மறுகன்னத்தை காட்டு என்ற பொறுமையை கடைப்பிடிக்க அழைக்கப்படுகின்றோம். உள்ளாடியை எடுத்துக் கொள்பவருக்கு மேலாடியையும் கொடுக்கின்ற பற்றற்ற வாழ்வு வாழ அழைப்பு விடுக்கின்றார் இயேசு. ஒரு கல் தொலை வரை சொன்னால் இருகல் தொலை அவனோடு செல் என்று, மற்றவருக்கு உன் நேரத்தை அர்ப்பணி என்று அழைப்பு. கேட்கிறவனுக்கு கூட உடைமைகளை பகிர்ந்து கொள்ள அழைப்பு.
கடன் கேட்பவருக்கும் முகங்கோணாதே என்ற பெருந்தன்மையோடு இரக்கத்தோடு வாழ இயேசு அழைப்பு விடுக்கின்றார். இந்த அழைப்புகளை ஏற்று வாழ வேண்டுமானால் நமக்கு சவால்களை சந்திக்கவும் சமாளிக்கவும் மனமும் திறனும் வேண்டும். இத்தகைய மனமும் திறனும் வேண்டும் என இறைவனிடம் நான் இன்றைய நாளிலே இறைஞ்சுவோம். குறிப்பாக இவற்றையெல்லாம் கடைப்பிடிக்க மிகுந்த பொறுமையை கேட்போம். இன்னும் சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடவரும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதை நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடவருகின்றேன். அன்பு தங்கிய திருமதி தாமலர் கல்வராஜன் அவர்களே, மேலும் புலம்பெயர் தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாதத்தில் மீண்டுமாக நாளைய தினம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் டேவிட் ஆண்டனி அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அத்தி தியானதேசன், உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். இந்திய பாமுக தோப்பாளினி தாமலர் கல்விராஜன் அவர்களுக்கும், வணக்கம். பாமுக தோப்பாளினி கலைவாணி மூனவர்களுக்கும், அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும், அனைத்து பாமுகர்களுக்கும் எனது எங்கிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தா குறிக்கொண்டு இந்திய நிகழ்வு எல்லாம் சிறப்பாக வர பிரார்த்தித்து கொண்டு எல்லோர் குடும்பத்தையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் ஜீவமந்தி தியானதேசன். இன்று பொது காலத்தின் 11ஆம் வாரத்தின் முதலாம் நாள் திங்கட்கிழமை. எனது ஆக்கம் 9098. கிறிஸ்தவ சிந்தனை. துன்பம் கொடுத்தவரை மன்னித்து அவர் விற்கப்படும்படியாக அவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பது வள்ளுவரிடம் வாக்காம் இருக்கின்றது. உலகின் நியதியோ பழிக்கு பழி, அடிக்கு அடி என்று சொன்னு கொண்டிருக்கும் வேளையில் வெறி கொண்டு அழிவை தேடாது, பழிவாங்கும் எண்ணம் இல்லாது வாழ அழைக்கிறார் ஜீசு. பழிக்கு பழி வாங்கும்போது இருவர் மட்டும் பார்ப்பதில்லை, அவர்களை சார்ந்து வாழக்கூடியவர்களும் பாதிப்படைகின்றார்கள் என்பதை அனைவரும் உணர்ந்து அன்பின் வழி அது உயர்நிலை என்பதை மனதில் இருத்தி இறையரசை கட்டுவோம். தினை விதைத்தவன் தினை அறுப்பான், வினை விதைப்பவன் வினை அறுப்பான் என்ற பழமொழிக்கேற்ப வன்முறை அழிக்க மீண்டும் வாக்கெடுத்தால் வன்முறை அழிக்க முடியாது. எனவேதான் மகாத்மா காந்தி கூட இயேசுவின் பொன்மொழிகளை பின்பற்றி தம் நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார். பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்று சட்டம் மாறி அன்பு சட்டமா உருவெடுக்க வேண்டும். எதை செய்தாலும் ஒருபடி கூடுதலாக செய்யும் பொழுது பிறர் மத்தியிலே நாம் கிறிஸ்தவர்கள் என்று நாங்கள் அத்தாட்சிப்படுத்தி அடையாளம் காட்டுவோமாக. நல்லவர் வல்லவர் வாழ்பவர் வருபவர், உத்தமர் உன்னதர் தூயவர் பரிசுத்தர், இதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவார் ஜேசு பெரியவர், நமக்காய் எதையும் செய்திடுவார் நம்பிக்கைக்குரியவர். போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம் வாழ்த்திடுவோம் ஆராதிப்போம். நன்றி, வணக்கம். தாமலர் கல்விராஜன் அவர்களே. நன்றி, வணக்கம் தியானதேசன். உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அத்து பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த யோசேப்பின் தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அப்படியே அன்பு சகோதரி தொகுப்பாளினி திருமதி தாமலர் கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். பிரதமாக உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாலன். நான் மிகவும் உற்சாகமா இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்களும் உற்சாகம் தானே? சரி, நானும் அதே உற்சாகத்தை இருக்கேன். சரி, மிக்க நன்றி சகோதரி. அப்படி சகோதரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படியே அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடாமோகனுக்கும் மற்றும் பாமோத்தை கடை சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாமோத்தை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து உறவு எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொண்டவரோடு எல்லோருடைய சுதந்திரங்களை விசாரித்தபடி கண்டலிருந்து கரவட்டி மேற்கு வெளுப்பிள்ளை பாலன் இன்றைக்கு சகோதரி கிறிஸ்தவ நட்சத்திர இலக்கம் 833 என்று சொல்லிக்கொண்டு வளமை போல பரிசுத்த வேதாகம் புதிய ஏற்பாட்டில புனித லூக்காளின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 18 - 28 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சீசர்களை இயேசு நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும்
சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆயிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கன்னிமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். பின்பு தமது சீசரிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவர்களை காணும் கண்கள் பாக்கியமுள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவர்களை காணவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது நியாய சாஸ்திரி ஒருவர் எழுந்திருந்து இயேசுவை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ அதை வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். இயேசு அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். இதன் தொடர்ச்சி சகோதரி நாளை தொடர்பு சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் இயேசு வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கண்ணீர் எல்லாம் துடைப்பார். ஆமென். கரம் பிடித்து அழைத்து செல்வார், எம் கண்ணீர் எல்லாம் துடைப்பார். எம் கண்ணீர் எல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அன்பான இயேசுராஜனுக்கு முன் கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, தகப்பனே, பிரியான மார்க்கமாக ராஜா, உங்களுக்கு பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசப்பாவுடைய பிரசன்னம், பாதுகாப்பு, தயவு இருக்க ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்கள் தினமும் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளிலும் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக வந்தித்துக் கொண்டிருப்பதற்காகவும் இயேசுராஜனுக்கு முன்னும் கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, தகப்பனே, அப்ப அநேக ஆண்டுகளாக ராஜா திருமணத்தில் இணைய முடியாமல் கவலையோடு கண்ணீரோடு நித்தம் அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரர்கள் சகோதரிகளுக்கு இசப்பா கூடிய சீக்கிரத்துல திருமணம் இணைக்க வைத்து அவருடைய ஆசீர்வதிங்க ராஜா. அது பெற்றோருடன் கண்ணீர்களை துடைங்கப்பா, துடைங்க இசப்பா, கண்ணீர் துடைத்து திருமணம் இணைத்து வைத்து அவருடைய ஆசீர்வதிங்க ராஜா. சர்வ வல்லவரை எல்லாமே ஆகின்றாஜ் குறித்த மனதுடி அப்பா பெற்றோருடன் ஆசிரியர் நிறைவேற்றி வைங்க ராஜா.
இவங்களை இணைத்து வைத்து குழந்தை செல்வங்களை கொடுத்து குடும்பங்களை விருத்தி பண்ணுங்க ராஜா, விருத்தி பண்ணுங்க. நீங்கள் செய்ய போறமைக்கா நன்றி அப்பா, நன்றி இயேசப்பாக்கு நன்றி. சோத்திரம் சோத்திரம். மற்றும் ராஜா பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் அனுதினம் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர்கள் செல்லுமிடமெல்லாம் கூடவே இருந்து இரகளால மூடி பாதுகாப்பாக நடத்தணும்னு சொல்லி ராஜனுடன் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சாரி விடப்படுறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ராஜினி அல்போன்ஸ், உங்கள் சிந்தனையை தாருங்கள். வாணியவர்களுக்கும் வணக்கம், தாமதர்களுக்கும் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நமக்கு யாராவது ஒருவர் தீமை நினைத்தால், அதாவது தீங்கு இழைத்தால், அதை அவருக்கு உடனே திரும்ப செலுத்தி விட வேண்டும் என்று நினைக்கின்றோம். நமக்கு நேரிடும் ஒன்றை அதே அளவில் மற்றவருக்கும் செலுத்துகின்றோம். ஆனால் அதே வேளையில் நம்மையும் மற்றவரையும் போல அது தீமையாக்குகின்றது. தீமை செய்வதை எதிர்க்க வேண்டாம். தீமை நன்மையால் வெல்வதற்கு அழைக்கிறது. நாம் நன்மை செய்தால் நமக்கு நன்மை நடக்கும் என்பதற்கு இந்த உலகில் உத்தரவாதம் இல்லை. நன்மையே செய்த ஆவேல் வயலில் கொலை செய்யப்பட்டு வந்து போனார். கோபமும் பொறாமையும் வன்மமும் நிறைந்த காயின் என்பவர் நடுவேதான் வாழ்க்கையை பார்த்து நாம் நகர்த்துகின்றோம். அப்படிப்பட்ட காயின் ஒருவரைத்தான் இந்த வாசகத்திலும் பார்க்கின்றோம். ஒருவன் திராட்சை தோட்டம் அரசனால் பறிக்கப்படுகின்றது. அவன் கொல்லப்படுகின்றான். எந்த ஒரு தவறும் செய்யாத அவனுக்கு இறப்பும் இழப்பும் நேரிடுகிறது. நம் வாழ்வில் நமக்கு இறப்பு நேரும் போது கடவுள் அன்று போல குறுக்கிடுவதில்லை. தீமை செய்வதை எதிர்க்க வேண்டாம். மற்றவர்களின் நன்மைத்தனத்தை பாதிக்க கூடாது. நாமும் தீயவராக இருக்க தேவையில்லை என்று வாழ்வோமாக. பாடுகிறேன் இறைவா, பாடுகிறேன் இறைவா, வழியாய் ஒளியாய் நீடித்த பாடுகிறேன் இறைவா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அண்ணா பாலம் அவர்கள், உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளில் புதிய வாரத்தில் இணைய செய்த இறைவனுக்கு கோடான கோடி நன்றியை கூறிக்கொண்டு பாமுகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய நற்செய்தியிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமை செய்வோரை எதிர்க்க வேண்டாம், மாறாக உங்களை வலக்கன்னத்தில் அறைபவருக்கு மறுகன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. 1900 பகுதிகளில் இத்தாலியில் வாழ்ந்த ஒரு சிறுமியின் பெயர் மரிய குரத்தி. அவர் அந்த கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது பக்கத்து வீட்டில் ஒரு இளைஞர் அலெக்சாண்ட்ரோ என்பவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு இந்த மரிய குரத்தி மீது ஒரு அளவு கடந்த காழ்ப்புணர்ச்சி இருந்தது. அவர் எப்பவுமே அந்த பெண்ணை தான் அடைய வேணும் என்பதில் ஆர்வமாக இருந்தார். ஆனால் மரிய குரத்தியோ தான் தூய்மையாக வாழ்ந்து தன்னை கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதில் முதன்மையாக இருந்தார். ஆனால் தொடர்ந்து இந்த அலெக்சாண்ட்ரோ பலமுறை அவளுக்கு தொல்லைகள் கொடுத்து வந்தார். அந்த தொல்லையின் காரணமாக ஒரு நாள் அலெக்சாண்ட்ரோ கோபமடைந்து அந்த மரிய குரத்தியை 14 தடவைகள் கத்தியால குத்தியதாக கூறப்படுகின்றது. அப்பொழுது அவள் மரிக்கும் தருவாயில் இருந்தாள். குருவானவர் அங்கு வந்து செபித்து கொண்டிருந்தார். மரிய குரத்தி கூறினாள், நான் இந்த அலெக்சாண்ட்ரோவை மன்னிக்க விரும்புகின்றேன் என்று. மரிய குரத்தி இறந்து விட்டார். அலெக்சாண்ட்ரோ ஜெயில் கிடைத்து 27 ஆண்டுகள் ஜெயிலில் வாழ்ந்தார். ஒரு நாள் அந்த கனவில் வந்து மரிய குரத்தி அலெக்சாண்ட்ரோக்கு பூக்கள் கொடுத்தார்.
அந்த நாள் முதல் அலெக்சாண்ட்ரோ தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று காத்திருந்தார். விடுதலை பெற்றார். மரிய கரத்தியின் அன்னையிடம் போய் மன்னிப்பு கேட்டார். தன்னுடைய காலத்தை ஒரு ஒரு துறவற இல்லத்திற்கு சென்று அங்கு தோட்ட வேலை செய்து தன்னுடைய இறுதி காலம் வரை கடவுளுக்கு உகந்ததாக வாழ்ந்தார். நான் ஏன் இதை சொன்னேன் என்றால், இந்த பெரிய ஒரு தப்பை செய்துவிட்டு தான் இறக்கும் தரவாயில் கூடி அந்த அலெக்சாண்ட்ரோவை மன்னிக்க வேண்டும் என்பது மரியபுரத்தின் விருப்பமாக இருந்தது. அதையும் நிறைவேற்றினார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான தருணங்களில் பாவத்திற்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம், அல்லது மற்றவர்களை பாவத்துக்கு உள்ளாகி இருக்கின்றோம். நாம் மன்னிப்பதென்றால் எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கின்றது. முதலில் நாங்கள் ஏன் அவரை மன்னிக்க வேண்டும் என்பது எங்கள் மனதில் அப்படியே இறுகி பிடிச்சு கொண்டிருக்கும். அல்லது மன்னிப்பு கேட்க வெக்கம் அடைகின்றோம். பாவத்திற்கு மேல் நாங்கள் பாவம் செய்து கொண்டு போறோமே தவிர அந்த பாவத்திற்காக நாங்கள் இறைவனிடமோ அல்லது எங்களுடன் கூடி வாழ்வர்களிடமோ நாங்கள் மற்றவர்களை தப்புக்கு உள்ளாக்கி நாங்கள் அதில் சுகம் கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் மன்னிப்பு கேட்பதில்லை. மாறாக நாம் இன்னும் கடினமாக நடந்து கொள்ள பார்க்கின்றோம். எங்களுடைய எதிரியிடம் நாங்கள் எப்போவுமே கடினமாகத்தான் நடந்து கொள்ள பார்க்கணும். நாம் தப்பு செய்தாலும் சரி, அவர்கள் தப்பு செய்தாலும் சரி, மன்னிக்க பழக வேண்டும். ஒரு கர்ணத்தில் அறைபவனுக்கு மறு கர்ணத்தையும் காட்டென்றால் அடிப்பது அல்ல. நாங்கள் தவறாக புரியாமல், நாங்கள் அடிப்பது அல்ல, மறுகணத்தையும் காட்டி அடி வாங்குவதில்லை. அதல்ல அர்த்தம். நாங்கள் மன்னிக்க வேணும். நாங்கள் ஒருவரை மன்னிக்கும் போதுதான் அவருக்கு அந்த குற்ற உணர்ச்சி கூடுதலாக இருக்கும். இன்று முதலாம் வாசகத்தில் நாபேத்து என்கின்ற ஒருவர் இருந்தார். அவர் வந்து ஒரு திராட்சை தோட்டம் வைத்திருந்தார். அந்த திராட்சை தோட்டத்தில் ஆகாபு என்பவர் ஒருவர் இருந்தார். அவர் கொள்ளை அடிக்க துவங்கினார். ஆனால் நாபேத்து அதை பொறுமையாக பார்த்து கொண்டிருந்தார். ஆகாபு அவனை அந்த தோட்டத்தில் கொள்ளை அடிப்பது மட்டுமல்ல, நாபேத்துவை கடைசியில் கொலையும் செய்து விடுகின்றார். அப்ப அவர் இருவிதமான பழிகளுக்கு உள்ளாகின்றார். கொலை என்ற இருவிதமான பழிகளுக்கு உள்ளாகின்றார். அதே போல்தான் நம் இயேசு ஆண்டவரும் எங்களை மன்னிக்கின்றார். யூதாசு எப்படி முத்தமிட்டு இயேசுவை காட்டி கொடுத்தாரோ அதற்கு பின்பும் இயேசு யூதாவை மன்னித்தார். ஆனால் நாங்கள் யாரை போல் வாழ வேண்டும்? யூதாசை போல் வாழ வேண்டுமா? இல்லை அந்த ஆகாபு போல் வாழ வேண்டுமா? இல்லை அலெக்சாண்ட்ரோ போல் வாழ வேண்டுமா? நாம் யாரை போல் வாழ வேண்டும்? நாம் இயேசுவை போல் வாழ வேண்டும். இயேசுவை போல் அன்பு பாதையில் செல்ல வேண்டும். இயேசுவை போல் மன்னிக்க பழக வேண்டும். இயேசுவிடம் நாங்கள் மன்னிப்பை கேட்க பழக வேண்டும். அதே போல் எங்களை சுற்றியுள்ளவர்கள், குடும்பத்தில் உள்ளவர்களிடம் நாம் செய்யும் தவறுக்கு மன்னிப்பை கேட்க பழக வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைக்கு அருமையான ஒரு இறைவார்த்தை, அருமையான ஒரு நற்செய்தி வாசகம், முதல் வாசகம் எல்லாமே எங்கள் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டு இருப்பதால் இன்றைய நாளை தந்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் அண்ணா பாலமுரளி அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து மேரி பிலிப்ஸ் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமோகன் அவர்களுக்கும் நற்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய இனிமையான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நற்சிந்தனை தொடர் என்று 2022 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, தீமையை எதிர்த்து நீதியை நிலைநாட்டும் இறைவன் தனது கடமையை நிதானமாக நிலைநிறுத்துவார் என்பதுதான் உண்மை.
சமூக பயணத்தில் சில நேரங்களில் அநியாயத்தையும் அக்கிரமங்களையும் உலகவிட அனுமதிக்கும் இறைவன் உரிய காலத்தில் நீதியான தீர்ப்பு வழங்கி இருக்கின்றார் என்பது வரலாற்றின் அனுபவ பாடம். இன்று தங்கள் தவறான மதிப்பீட்டால் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற இழப்புகளை உண்டாக்குபவர்களை நாம் எவ்வாறு அணுக வேண்டும் என்னும் ஆலோசனையை வழங்குகின்றார் இயேசு. தனி மனிதனிலும் ஊரிலும் உலகிலும் நிம்மதி அமைதி வேண்டுமாயின் பழிக்கு பழி என்னும் பழைய தத்துவம் அழிய வேண்டும். அழிய வேண்டும் என்கின்றார் ஒரு மனோ தத்துவ நிபுணர். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இயேசு மிக அருமையாக சொல்லி இருக்கின்றார். தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம், உங்கள் வலக்கன்னத்தில் அறைபவருக்கு மறுகன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். வலது கன்னமோ இடது கன்னமோ எதுவானாலும் அந்த தவறான செயலின் கனாகனம் ஒன்றுதான். ஆனால் வலக்கன்னத்தில் அடிக்கும் போது அடிப்பவனிடம் மனநிலை மிகவும் கொடூரமாக இருக்கும். புறங்கையால் அடித்தால் மட்டுமே வலது கன்னத்தில் அடிக்க முடியும். ஒருவனை கேவலப்படுத்தி, அவமானப்படுத்தி, அலட்சியப்படுத்தி அடிப்பதென்பது வலது கன்னத்தில் அடிப்பதாகும். அடிப்பதே தவறு, அதிலும் அவமானப்படுத்தி அடிப்பது என்பது அதிலும் பெரிய தவறு. அறிவும் அருளும் இரக்கமும் வெளிப்பட்டுள்ள இக்காலத்தில் இந்த கலாச்சாரம் தவிர்க்கப்பட வேண்டியதாகும். தவறு செய்தவரை பழிக்கு பழி வாங்குவதை விட அன்பு காட்டி மன்னித்து ஒப்புரவாகுவது அருளும் இரக்கமும் பெருகும் காலத்தின் கலாச்சாரமாக அமைய வேண்டியது பொருத்தமானதாகும் என்று கூறிக்கொண்டு, நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி அமைதி, தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி. அன்பு மொழியை விதைத்திடுவோம், அருளின் பயிரை அறுத்திடுவோம். அமைதி அமைதி, எங்கும் என்றும் அமைதி அமைதி அமைதி, என்றும் எங்கும் அமைதி என்று வேண்டிக்கொண்டு, உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்ளும் எல்லா முயற்சிகளும் சிறந்து செழித்து மேம்பட்டு வங்கி வளர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இன்றைய நாளிலே வருகிற நிகழ்வுகளை அவரோடு எதிர்பார்த்தபடி உலக நாடுகளிலே அமைதி நிலவ வேண்டும், சமாதானம் நிலவ வேண்டும், நீதியான வாழ்வு அமைய வேண்டும், எல்லோரும் நலமாக வாழ இறைவனிடம் அவர்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுத்து உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேவிஸ்பிரிட்டர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து வஜிதா முகமது அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் அக்கா, நலமாக இருக்கின்றீர்களா? ஆமாம், உற்சாகமா இருப்பேன். நன்றி. நீங்கள்? நலமாக இருக்கின்றேன். அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறிக்கொண்டு, எனது சிந்தனையாக இஸ்லாம் கூறும் பொறுமை. பொறுமை என்பது எல்லோருக்கும் டக்குண்டு வந்து விடுவதில்லை. இஸ்லாத்தில் பொறுமை என்று சபர் என்று சொல்லப்படும், இந்த சபூர் பண்ணு என்றுதான் அவங்க சொல்வார்கள். அது வெறும் சகிப்புத்தன்மை மட்டுமல்ல, ஒரு இறை நம்பிக்கையும் ஆணிவேராகவும் கருதப்படுகின்றது. ஒரு இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ள பூந்திருக்கிறார்களுக்கு கட்டாயம் அந்த பொறுமை இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மனிதனான எங்களுக்கு அந்த பொறுமை குறையத்தான் இருக்கும். நாங்க சொல்ற அளவுக்கு நாங்க அதை செயற்படுத்துவதில்லை. ஆனால் அந்த பொறுமை என்பது எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதையும் அதன் பின்னுக்கு வர விளைவுகளையும் தடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதையும் அல் குர்ஆனும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹதீஸ்களும் எங்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. அல்லாவின் துன்பங்களை எதிர்கொள்ளும் போதும் மன உறுதியுடன் இருப்பதும் அல்லாவின் விதியை ஏற்றுக்கொள்வதும் பொறுமையின் சிறப்பம்சங்களில் ஒன்றாகும். சில விடயத்துல நாங்க பார்த்தோம்னா, ஒரு நோய்வாய்ப்பட்டு நம்மளுக்கு ஏற்படும் போது நாங்க எனக்கு தான் இப்படி வந்துட்டு, நான் அல்லாவை தொழுகிறேன், நான் இவ்வளவு நல்ல விடயம் செய்கிறேன் என்றெல்லாம் நாம சொல்லுவோம். ஆனா அதுல ஒரு நன்மை இருக்கு, பின்னுக்கு அதுல ஒரு நன்மை இருக்கு. அதுல நம்ம பொறுமையா இருந்து அதுல படிப்பினைகளை நாங்க பெற்றுக்கொள்வதாகவும் இருக்கிறது. சோதனைகளின் போது பொறுமை ஏற்படும் இந்த இழப்புகள், நோய்கள் ஏற்படும் போதும் நாங்க மனம் தளராமல் இறை நம்பிக்கையுடன்
அதை நாம கையாளுவது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அடுத்தது பாவங்களை விட்டு நாங்க விலகும் பொழுதும் அந்த பொறுமையோடு நாங்க இருக்க வேண்டும். பாவங்களை விட்டும் நாங்க அந்த பாவங்கள் செய்வதிலேயும் அந்த பொறுமையாக இருக்க வேண்டும். ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது நாங்க அந்த பொறுமையை இழந்தோம்னா பாரதூரமான விளைவுகளை ஏற்படும். அப்ப அதுல நாங்க பொறுமையாக கஷ்டம்தான், அந்த பொறுமையோட இருப்பது என்பது கஷ்டம். அந்த பொறுமை என்பதை நாங்க கடைபிடிக்க வேண்டும் என்பதை மிகவும் வலியுறுத்தி கூறுகின்றது. இறை கட்டளையை பின்பற்றுவதன் மூலம் அந்த அந்த பொறுமையை அடைந்து கொள்ளலாம் என்றும், இறைவன் தடுத்த பாவங்களை விட்டு விலகி இருப்பதன் மூலமும் பொறுமை அடைந்து கொள்வதும், வாழ்வில் ஏற்படும் சோதனைகள் மற்றும் இன்னல்களை தடுப்பதற்கு சகித்துக் கொள்வதற்கும் அந்த பொறுமை அவசியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வியல் எடுத்து பார்த்தோம்டா, அவருக்கு முன் வந்த நபித்தோழர்களையும் நாங்க அந்த வாழ்வியல் எடுத்து போனோம்டா நிறைய சகிப்புத்தன்மையாக இருந்தார்கள். ஈசா நபி அவர்களை பாருங்கள், மூசா நபி அவர்களை பாருங்கள், தாவூது நபி அவர்களை பாருங்கள். அவங்களோட வாழ்க்கையில நிறைய விடயங்கள் எங்களுக்கு படிப்பினையாக இருக்கிறது. ஆனால் இன்று அவர்களை கொடுமை செய்தவர்கள், அந்த மக்கள் அவர்களை போற்றி இருக்கிறார்களா, அந்த பொறுமையின் பலனாகத்தான் அது கிடைத்திருக்கின்றது. அதே போல இஸ்லாமிய மார்க்கமும் வாளால் பரப்பப்பட்டது என்பதில்லை என்று சொல்லப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையின் மூலமாகத்தான் அந்த இஸ்லாத்தில் அவர்கள் இணைந்து கொண்டார்கள் என்றும் நிறைய ஆதாரங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. அதுல நம்ம அந்த விடயத்தை நாங்க விட்டு பார்த்தாலும் நம்மட வாழ்க்கைக்கு பொறுமை எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது என்பதை நம்மட வாழ்வியல்ல நாங்க கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப எடுத்த உடனே ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது அந்த பொறுமையை நாங்க இழந்த முடிச்சுன்னா அதுல நிறைய விடயங்கள் எங்களுக்கு பாதகமாகத்தான் இருக்கும். அதுல கொஞ்ச நேரம் ஒரு அமைதியாக நாங்க இருந்தோம்னு சொன்னா கஷ்டம்தான். அந்த அமைதியாக இருந்தோம்னா பின்னுக்கு அதுல நன்மை இருக்கும் என்பதை நாங்க உணர்ந்து கொள்வோம். திடீர்னு 2 பேர் சண்டை பிடிக்கிறாங்க, அவரும் அடிக்கிறார் நானும் அடிக்கிறேன்னு அது பார்க்கிறமான விளைவுகளாக இருக்கும். அதுல நாங்க ஒருவராவது கொஞ்சம் பொறுமையாக இருந்து சைபுத்தன்மையோட நாங்க இருந்து கொண்டோம்னா அதுல அந்த பாரதூரமான விளைவுகள்ல இருந்து தவித்துக் கொள்வதற்காக இருக்கும். இந்த வெற்றியின் துறவுகோலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அந்த பொறுமை என்பது வெற்றியின் துறவுகோலாக இருக்கும் என்பது ஆரம்பத்துல கஷ்டமாகத்தான் இருக்கும், ஆனால் அதோட பலன் நம்மளுக்கு நல்ல நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இஸ்லாம் ஆரம்பித்த காலத்துல அவர் தொழுகைக்கு போகும்போது ஒரு பெண் காலையில எழுந்து என்ன செய்வாங்க, ஒரு தொழுகைக்கு அந்த சுபகு தொழுகைக்கு அதிகாலை தொழுகைக்கு போகும்போது எந்த நேரம் குப்பையை கொட்டி கொண்டே இருப்பாவாம். தலையில ஆட்டுற குடல் அதெல்லாம் சேகரித்து வந்து அயலவர்கள் இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டு வந்து அவர் தலையில கொட்டுவாங்களாம். அந்த நேரத்துல அவருக்கு பின்னால நபி தோழர்கள் எல்லாம் ஆத்திரப்படுவார்களாம். அடிக்கணும், குத்தணும், அவைய கொலை செய்யணும் என்றெல்லாம் அவர்கள் எந்த காட்டரபிகளாக இருந்தார்கள். அந்த பொறுமையை இழந்தவர்களாக இருந்தார்கள். இப்படி எங்களோட இருக்கிற ஒரு தலைவருக்கு இப்படி செய்கின்றாரே என்று அந்த கோபத்தில் ஆத்திரப்படுவார்கள். அவரை சொல்வார்கள், சபூர் பண்ணுங்கள், அமைதியாக இருங்கள், பொறுமையாக இருங்கள் என்று சொல்லி அதை போய் அவர் என்ன செய்வாராம், மீண்டும் குளித்து வந்து அந்த தொழுகையில இணைந்து கொள்வாராம். ஒரு நாள் அந்த பெண்மணி அந்த குப்பை கொட்டுவதை வரவில்லையா. இவருக்கு ஆச்சரியமாக இருந்ததாம், ஏன் அந்த பெண்மணி அந்த குப்பையை கொட்ட வரவில்லை. அக்கம் பக்கத்தில் யாரும் விசாரித்தாராம், ஏன் இந்த பெண் வரவில்லை, ஏன் எனக்கு குப்பை கொட்டவில்லை என்று. அப்ப அவர்கள் சொன்னார்களாம், கடுமையான நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கின்றார் என்று சொன்னாராம். உடனே அவர் என்ன செய்தாராம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டுக்கு போய் அவருடைய கைரண்டையும் பிடித்து இறைவனிடம் அவைக்காக பிரார்த்தனை செய்தாராம். பிரார்த்தனை செய்யும் போது அவர் 2 கண்களிலும் கண்ணீர் வந்து அவர் அந்த டைம்ல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த திருக்கலிமாவை ஒரு இஸ்லாத்தை தழுவி கொண்டார். அந்த மரண நேரத்தில் அவர் இஸ்லாமியராக மரணித்தார் என்பது சரித்திரம் எங்களுக்கு சான்று கூறுகின்றது. அப்படி நிறைய விடயங்கள் எங்களுக்கு அந்த பொறுமையின் அவசியத்தை தருகின்றது. இப்ப பெற்றோர்களாக இருந்தாலும், கணவன் மனைவிகளாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும் நாங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். முதல்ல கணவன் மனைவிக்கிற வர பிரச்சனைகளை பார்த்தோம்னு சொன்னா நிறைய விடயங்களை நாங்க எங்களை அறியாம மற்றவர்கிட்ட எத்தி வைத்திருவோம், அவங்களோட சண்டை பிடித்திருவோம். கடைசியில் அது பாரதூரமான விளைவுகளை எங்களுக்கே கொட்டும். ஒரு 10 நிமிஷத்தால பார்த்தோம்னா அவரை நாங்கள் நல்லா போயிடுவோம். ஆனால் அந்த கொட்டுன வார்த்தைகள் அந்த பொறுமையை இழந்ததால அது எங்களுக்கு சேறு பூசப்பட்டதாகவே இருக்கும். மற்றவர்கள் சொல்வார்கள், நேற்றுக்கு நாயங்கர சட்டியும் போல சண்டை பிடிச்சாங்க, இன்றைய பார்த்தா கையை கோத்துக்கிட்டு போறாங்க என்று சொல்வார்கள். அதுக்கு காரணம் என்ன? அந்த பொறுமை இல்லாமைதான், அந்த பொறுமையை இழந்துதான்.
அப்ப அப்படியான சில விடயங்களை நாங்கள் கவனமாக இருந்தோம்னா எங்களோட வாழ்க்கையில மட்டுமல்ல இன்மையிலையும் மறுமையிலும் நாங்க நல்ல பாக்கியங்களை அடைந்து நாங்க வாழ்வதற்கு நாங்க எங்களையே நாங்க புடம்போட்டு தீட்டிக் கொள்வதா அப்படின்னு என்று கூறிக்கொண்டு என் சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ரஜிதா. உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனை டேவிட் ஆண்டனி அவர்கள், ஜான் அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், அனா பாலமுரளி அவர்கள், நேவிஸ் அவர்களுக்கும் இஸ்லாமிய சிந்தனையில் பொறுமை பற்றிய விளக்கத்தை தந்த வஜிதா முகமது அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி வாணி தொடருங்கள். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி அக்கா. நடந்து வாழ்த்துக்கள் உங்களுக்கும். நன்றி, வணக்கம். சிந்தனை இழத்தவர்கள் சிந்தனோடு இணைந்த தமிழக்காவுக்கு நன்றி. இந்த நேரம் 2 பேரிடம் 2 கேள்வியில சந்தேகத்தை கிளியர் பண்றதுக்கு. இதுல நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் இந்த சனாதனம் என்ற வார்த்தை உச்சரிச்சிங்க தானே, அதுக்கு உண்மையான அர்த்தத்தை ஒரு முறை சொல்லிக் கொடுங்க. ஏனென்றால் அன்றைக்கு நான் கேட்ட பொழுது யாரும் அதற்கான சரியான பதில் தர இல்லை. உங்கள் சிந்தனையில அவரை காணும். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் அவரோட சிந்தனையில அன்றைக்கு சனாதனம் இந்த இப்ப இந்த அரசியல்ல சனாதனம் என்று அடிக்கப்படுது தானே. அப்புறம் கேட்டபொழுது பெருசாக யாரும் அந்த பதில் ஒழுங்கா வர இல்லை. சமாதானமா சதானமா விளங்கல அந்த கேள்வி. சனாதானம் என்று சொல்லியிருந்தார். நாவன்னா தாவன்னா சனாதானம் நேவிஸ்பிலிப்ஸ் காணும். சரி, அனாக்கா சொல்லியிருந்தீங்க தானே அந்த காழ்ப்புணர்ச்சி என்று சொல்லி. இப்ப அந்த காழ்ப்புணர்ச்சி என்பது ஒருத்தர் உள்ள அந்த ஒரு வெறுப்புத்தன்மை, அவரை பிடிக்காத ஒரு தன்மை தான் அந்த காழ்ப்புணர்ச்சி என்று சொல்றது. அப்ப அதுக்காக இவர் ஒருத்தரை கல்யாணம் கட்டித்தான் அவரை பழி வாங்கணும் இல்லையே, பக்கத்து வீட்டுக்கார வெட்ட வேண்டியதானே போய். கல்யாணம் கட்டையில வாணி கல்யாணம் இல்ல கட்டை இல்ல. நீங்க சொன்னீங்க அவர் அடையறதுக்கு அவர் திருமணம் செய்யறதுக்கு என்னடா அந்த பெண் வந்து மறுப்பு தெரிவிக்க அவ மேல கோபம் தான் வந்தது, அன்பு வரையில. அதுக்கு பிறகுதான் அந்த கோபம் வந்ததுக்கு பிறகுதான் அவர் 14 தடவை அந்த கத்தியால குத்துற. இல்ல நீங்க சொன்னீங்க ஆரம்பத்திலேயே ஒரு சிந்தனையில காழ்ப்புணர்ச்சியின் தன்மையில அவரை திருமணம் செய்வதற்காக முயன்ற மன்னிப்போட அது காழ்ப்புணர்ச்சி இல்ல. அவன் காம வெறி கொண்டது அவள். காமம் வேற, காதல் வேற, காழ்ப்புணர்ச்சி வேற. ஆனா அனாக்காட சிந்தனையில காழ்ப்புணர்ச்சி என்ற வார்த்தை தான் வந்தது. நானும் அதை கவனிச்சேன். அவ காழ்ப்புணர்ச்சின்னு சொல்லிட்டு கூடாது, காம வெறி கொண்டுதான் அவன் அந்த. அப்ப அதுதான் வருமே தவிர காழ்ப்புணர்ச்சி வராது. வாணி மன்னிப்போட இந்த சிந்தனை வந்து நான் ஒருவர் சொல்லித்தான் நான் அதை பகிர்ந்து கொண்டேன் உங்களோட. இல்ல அது சரியக்கா. அந்த காழ்ப்புணர்ச்சி அதுக்குதான் நான் வாரன். இப்ப நேவிஸ் பிலிப்ஸ் திருத்தினார் அது காம உணர்ச்சின்னு, அது சரி வரும். ஏனண்டா அவர்ல உள்ள ஒரு அன்பின் நிமித்தம் வந்திருக்காது அந்த பெண்ணுல. அப்ப அத வந்து ஒரு காம உணர்ச்சி தான் அவர் இருக்காது, ஒழுங்கான அன்பா இருக்காது. அதனால அவர் கேட்டு இல்லைன்ற பொழுது கத்தியால குத்திச்சா காட்டினார் என்னவோ. நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் வாணிமோகன் மன்னிப்போட, இந்த நாடகம் நாங்க பாடசாலையில நாங்க நடிச்சோம். நாங்க இந்த நாடகத்தை இல்ல நடிச்சதை விடுங்கள, எல்லாரும் எல்லா நாடகம் நடிச்சது. நான் இந்த வார்த்தைகளை தான் இதுல கேட்டுட்டு இப்ப உங்களோட வார்த்தையும் சனாதானம் சொன்னீங்க. சனாதானம் சொன்ன இப்ப நான் கேட்டேன், கேட்கலையா உங்களுக்கு? சமாதானமா சனாதானம் சொன்னீங்களா? வணக்கம் மணி, அதுக்கான பதில நான் சொல்லட்டா? எதுக்கான பதில்? அத நீங்க கேட்டது சனாதானம். தர்மம் என்றுதான், தர்மம் ஒரு நிலையான தர்மத்தை, அழிவில்லாத நிலையான தர்மத்தை தான் அப்படி சொல்வது. எங்கட மார்க்கத்திலேயும் அப்படி சொல்லப்படுகிறது. அது நிலையான தர்மம். அது இந்த சமய சந்தனைகள் அப்படி சொல்லப்படுற, ஆன்மீக பார்வையில் அப்படி சொல்லப்படுறது நிலையான. அது உங்களோட சமயத்துல அப்படி இருக்கு. ஆனால் இப்ப இந்த நடந்த அரசியல் புதனங்கள்ல நடக்குது தானே, அதுல ஒருத்தர் திட்டி கொண்டிருந்தார். இப்ப நாங்க சனாதான இது சொல்லி என்ன ஒன்று சொல்லி. அப்ப நானும் அடைய கேட்டேன் பாமுகத்துல ஒன்றார்கள் ஒழுங்கான பதில் வரல. அந்த சனாதானம் பண்ண என்ன சானா நாவனதானம் பண்ண சனாதானம் என்பது நிலையான தர்மம், நிலையான தர்மம் என்றுதான் சொல்லப்படுகிறது. சரி, நிலையான தர்மம் உங்களோட மதத்துல. ஆனா அவங்களெல்லாம் அப்படி அண்டு இல்லை, அது வேறுதான் வருமான்னு நான் நினைக்கிறேன்.
அந்த அறம், கடமை, ஒழுக்கத்தையும் குறிக்கின்றத ஒரு அந்த அதை மூணையும் சேர்த்து நிலையான ஒரு தர்மம். எங்கிறதுல இப்படின்னு சொல்வார்கள், சதக்கத்துள் ஜாரியான்னு சொல்வார்கள். அதையும் அந்த இதை தமிழ்ல நம்ம மொழிபெயர்த்தம் என்று சொன்னா சனாதானம் என்று வரும். சரி, ஓகே. அது அந்த அது வருது. ஆனால் அரசியலுக்குள்ள போனா அது வராது. தான தர்மம் இங்க அங்க இருக்குது. வராது. அது வந்து நான் அந்த நினைக்கிறேன் சாதிய சமயமா சாதியா காப்புணர்ச்சி எனக்கு தெரியல. அந்த அடிப்படையில அது பேசப்பட்டு கொண்டு காப்புணர்ச்சி கட்டுலதான் சனாதானம் என்பது ஒரு சமஸ்கிருத சொல். அது அந்த பாகமையத்தான் குறிக்கின்றது. இன்றும் அந்த அழியாத நிலையா இருக்கிறது. அந்த நிலையான தர்மம் உண்டு. நிலையாத தர்மத்தை தான் சனாதானம் என்றது. மற்ற காழ்ப்புணர்ச்சி என்பது காமத்தில் இருக்கிற மனதில் இந்த கோபம், அந்த வஞ்சம் வச்சிருக்கிற ஆக்களை தான் அந்த வெறுப்பா இருக்கிற ஆக்களை தான் காழ்ப்புணர்ச்சி உள்ளவர்கள்னு சொல்றது. அது காமத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை. காழ்ப்புணர்ச்சி அவன் கொண்டது அவள் ஆசைப்பட்டு அவளை அடைய வேணும்னு ஆசைப்பட்டது. அவன் அந்த மரியவருக்கு வந்து நல்ல அழகான பெண்மணியாக இருந்தாவான். அவன் பக்கத்து வீட்டில் தான் அலெக்சாந்தர். அப்போ அவளை அடைய வேணும் என்று அவளை அந்த காம உணர்ச்சியில இல்ல இல்ல அது எனக்கு விளங்குதண்டி. நான் என்ன கேட்டேன்டா, இப்ப அவர் சொன்ன வார்த்தைக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அதுதான் நான் சொல்றேன். அவர் சொல்ற காழ்ப்புணர்ச்சி நிமித்தவன் சொன்ன. அப்ப காழ்ப்புணர்ச்சின்றது ஒருத்தர்ல உள்ள ஒரு வறுப்புத்தன்மை, ஒரு இது. அப்ப இவர் சொல்லியிருக்கலாம் காம இச்சை. ஓகே, அந்த காம இச்சையில அந்த பொம்பளையை தண்டு கேட்டிருக்கிறாரு, இல்லை அப்படி சொல்லிருக்கலாம். ஆனா அவர் அந்த காழ்ப்புணர்ச்சின்னு தான் நான் இங்கே குறித்து வச்சு கேட்டேன். அதுக்கு வந்து சம்பந்தம் இல்லை. காழ்ப்புணர்ச்சின்னு நீ ரோட்டார் போக்கில் உங்களை அது கல்யாணம் கட்ட பண்ணல தானே. காம இச்சை ஓகே, அதைத்தான் கிளியர் பண்ணுவோம். வேறு டேவிட் நான் சொல்லியிருந்தார், கடனை கொடுங்கோ, ஒரு பக்கத்தில் ஒன்றை வாங்கினா இன்னொரு பக்கம் கொடுங்கோ. அதுக்கு நீங்கள் அழகான விளக்கம் சொல்லியிருந்தீங்க. அது அறையை வாங்கிட்டு அறையன்னு சொல்கிறது இல்லை. அது அந்த ஒரு அன்பை கொடுங்கன்றது தான். நான் கடன் வாங்கிட்டு கேட்டால் கொடுக்குறது தான். டேஷ் டேஷ் டேஷ். நன்றி, வணக்கம். சரி, எல்லோருக்கும் உற்சாகமான வணக்கம். வணக்கமா. நன்றி நன்றி. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அதை கிளியர் பண்ண என்னால் தாமரக்கா கேட்பான்னு பார்க்குறேன். தாமரக்கா நன்றி வணக்கம் சொல்கிறத தவிர அதுக்குள்ளே போனால் தனக்கு பிரச்சனை வந்துருப்போன்னு நினைக்கிறாரோ எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு நீங்கள் சமாதானம் பண்ணுறது எனக்கு சமாதானம் தான் விளங்குனது. அதுக்கு மன்னிப்பு. நான் வந்து நிதானமாக என்று சொன்னேன். நிதானம் இல்லை இல்லை இல்லை, சானா உச்சரித்தீங்க பாருங்க நீங்கள். அதுதான் வாணி நான் திருப்பி கேட்டேன். என்னண்டா அவன் இந்த சமாதானம் என்று சொன்னதைத்தான் அந்த இது தவறி அப்படி வந்ததான்றதுக்காகத்தான் நான் திருப்பி உங்கள்கிட்ட கேட்டேன் சமாதானம் என்று சொன்னேன். ஓகே, அது சரி. ஆனால் உங்களோட நீங்கள் விளக்கம் போல தானே அது. காப்புணர்ச்சி என்பது இந்த என்னென்று கேட்ட வாணி என்னென்றால் காழ்ப்புணர்ச்சி என்றது ஒருதர் மேல் நீடிய காலம் அன்பை செலுத்தி அது கோபமா வரும்போதுதான் காழ்ப்புணர்ச்சி என்றது. இல்ல 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 நான் சொன்னது பிள்ளையாண்டா இல்ல, மன்னிப்பு இல்லையாக்கா, மன்னிப்பு இல்ல. சில வேளை நானும் பிள்ளையா விளங்கி இருக்கலாமல்லோ. அதுக்காக நீங்க அந்த நான் நீங்க எழுதி குறித்து வச்சுதான் கேட்கிறேன். அப்புறம் நானும் பிள்ளை விடலாம் தானே. அப்ப அந்த காழ்ப்புணர்ச்சிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையேன்னா கேட்டேன். அப்ப அவர்கள் சொன்ன விளக்கான சரியா பாடுது. அது காமைச்சையில அவர் அந்த பெண் அடையோனும் அடைச்சு போட்டு அந்த ஒரு வெறுப்பு தான், காதல் இல்லாது அது காமம் தான். அப்ப காழ்ப்புணர்ச்சி என்னைக்குலாம் அது வித்தியாசமா வரும். அது ஒரு வெறுப்புத்தன்மை, ஒரு பொறாமத்தன்மை. அவர்ல நான் என்ன செஞ்சாலும் இவர் காழ்ப்புணர்ச்சியில் ஒருவர் சொன்னார். அவர் என்ன செய்தார், மற்றவருக்கு என்ன காழ்ப்புணர்ச்சி தொடர்ந்து அந்த அவ ஏமாற்றப்படும் போது அந்த பொண்ணுக்கு மேல அவருக்கு வெறுப்புத்தான் வருது. அது சரி, அது சரி. ஆனா காழ்ப்புணர்ச்சி நீங்க சொல்லிட்டு இப்படி சொன்ன பொழுதுதான் நான் இதனை கேட்டேன். பரவாயில்லை, நன்றி. எதுக்கு ஒரு சொல்லை திருத்துவதற்கு கிடைச்ச சந்தர்ப்பமா நான் சந்தர்ப்பமும் இல்ல இல்ல, நாங்களும் அறியத்தானே வேணும். அதனாலதான் கேட்டேன். மற்றபடி பிள்ளை இதுல சரிபல சொல்றதுக்கு இல்லை தானே. சிந்தனையில எல்லாம் நன்றாக இருந்தது, உள்ள இருந்து கேட்டேன். அதனால்தான் ஒருத்தரும் இல்ல, பண்டிதர்கள் இல்ல. இப்ப ஐயா கிட்டையும் நான் ஒரு இதுல ஒரு காணொளி பார்த்தேன். அப்ப அதுல அந்த கல்யாணம் அந்த காலங்கள்ல இரவுல தானே அந்த கல்யாணங்கள் நடந்திருக்கான். அதனால தான் இரவு நேரங்கள் இப்போ இங்கே பாருங்க, மத்தியானத்தில் தாலி கட்டக்குள்ள அந்த ஒரு ஒளி விளக்கொண்டு பின்னால் வச்சிருப்பார்கள். ஏன்னா அந்த சுரை பூட்டைகளை விழாமல் இருக்கிறதுக்கு என்னத்துக்கோ தெரியும். பிறகு பட்டப்பகலில் நின்று அருந்ததியை பாருங்கன்னு சொல்வார்கள். உங்களுக்கு தெரியுது அருந்ததி மேலே பட்டப்பகலில் அதுக்கும் இந்த சமர் நேரம் இல்லை. அப்போ அதுக்காகத்தான் அழகான விளக்கம் அவர் சொல்லியிருந்தார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காணொலி பார்த்தேன் நான். அதான் உண்மை, 100க்கு 100 உண்மை.
அவர் சொல்லியிருந்தார், இரவு நேரங்கள்ல அந்த காலங்கள்ல திருமணம் நடந்தது. அதனால தான் அந்த இது பூட்டைக்குள்ளேயோ அல்லது கயிறு கட்டைக்குள்ளேயோ அந்த இருட்டுக்குள்ள இதண்டா தெரியாம இருக்கும்ன்றதுக்காக தான் அந்த விளக்கு வச்சார்களாம் பின்னாடி. இப்ப இங்கேயும் இருக்குது சில கல்யாணங்கள்ல குத்து விளக்கு, இந்த சின்ன இந்த செட்டு விளக்கு இருக்கு தானே, அதை வச்சிருப்பாரு. பிறகு அந்த இரவுல பகல்ல நின்று இரவுல தான் அந்த அக்கினியை பாருங்க, அக்கினி இல்லை இது அருந்ததி அருந்ததி அந்த ஓமகுண்டலம் எல்லாம் அப்ப எல்லாம் அந்த இரவுக்குரிய தான். அது இரவுல நடந்தபடினா அவ்வளவும் அதுக்குள்ள அடங்கி இருந்தது. இப்ப எல்லாம் தலைகளா போயிட்டுது ஐயாண்டு ஒருவர் சொன்னேன். உண்மையில நான் அதனை அதுக்கு அப்புறம் எனக்கு விளங்கிட்டுது. அப்ப இரவு நேரங்கள்ல தான் அந்த திருமணம் அப்ப நடந்த ஐயா கிட்ட கேள்வியோ ஐயா சொன்னார். ஐயா சொன்னார் ஓகே அந்த கணவன் மனைவி போனாலும் சிதா தவறப்பட்டு போயிடும் ஒன்றுதானே அதான் இரவுல தான். அப்ப இங்க பட்டப்பகல் எல்லாம் வச்சிருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கு காரணமும் சொல்ல மாட்டாங்க. பட்டப்பகல்லையும் விளக்கு கஷ்டம். என்ன செய்வாங்க, அலுப்பூசி ஊத்தி விட்டுருவாங்க, சுடைய பூட்ட மாட்டாங்க. சில நேரத்துல கஷ்டமா இருக்கும், அதால அதுல அலுப்பூசியை குத்தி விட்டு பிறகு இல்ல அதுக்கு தான் அந்த விளக்கு. இப்ப ஆரம்ப காலங்களில் லைட் இருந்திருக்காது, எல்லா வீட்லையும் இருந்திருக்காது. அப்ப அந்த சிட்டி விளக்கோ இந்த காயத்ரி இந்த இந்த விளக்கோ தான் வச்சிருக்கிறது. அப்ப என்ன விளக்கு அது? இந்த காமாட்சி விளக்கு. அப்ப அது அப்ப அவர் கூற்றும்படி உண்மையில அது சரியா தனிப்படுது. போன கிழமை வாணி நான் ஒரு காணொலி பார்த்தேன். இந்த மாப்பிள்ளை தானாவே வளமையா இப்படி தாலியா பிடிக்க பின்னுக்கு தான் ஆக்கள் நின்று பூட்டுறோம். இது அப்படி இல்லை, அவரே பூட்டினபடி அப்படியே கழுத்தால போடுவேன். அது ஈஸிதானே, விஷயம் முடிஞ்சு. இல்ல ஒரு தரம் பக்கத்துலயும் இல்ல, ஒன்றும் இல்ல, தேவையில்ல சுரையும் போட்டு தேவையில்ல. அதுக்குள்ளேயே சண்டை நடக்கும். பெண் வீட்டுக்காரன் நிக்கிறதோ மாப்பிள்ளை வீட்டுக்காரன் நிக்கிறதோ வர சண்டை நடக்கும். சரியா? என்னன்னா மாப்பிள்ளையே தலைமையில தூக்கி அந்த எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு அவரே கீழே இழுத்து விட்டுட்டு அது நல்ல விஷயம் தானே. சும்மா அவர் நீட்டி கொண்டு இருக்க கட்டுறது இல்லாம பொம்பளை எல்லாம் கட்டிக்கணும். பொம்பளை தாலி கட்டிடு ஆப்பிள கட்டுறாரா இல்ல. அப்ப அதை விட அவர் போட்டா அவரையாவே முழுமையா போட்டுட்டா கட்டுற விஷயம் முடிஞ்சு. முதலே போட்டு நல்ல கணக்கு. இப்ப 2 நாளுக்கு இல்ல நானும் பார்த்தேன். அது இந்த சங்கிலி தாலி மாதிரி ஒன்று போட்டிருந்தேன் நான் பார்த்தேன். அப்ப அது நல்ல ஐடியாவை தான் பட்டது. என்னதுக்கு 4 பொம்பளை 2 கட்டி போட்டு மாப்பிள்ளை தாலி கட்டினா 2 வருது கதை. என்னுடைய 2வது மகளுக்கு திருமணத்தின் போது எந்த மருமகன் யாரையும் கிட்ட வர வேணான்னு நான் எந்த மனைவிக்கு தாலி கட்டுவேன். அது நல்ல விஷயம். பின்னுக்கு நிக்க வேண்டாம், ஒரு தரம் நிக்க வேணாம், நானே பூட்டி நானே செய்றேன்னு கடைசி வரையும் அதை பின்பற்றினார் அவர். இல்ல அது நல்ல விஷயம் தானே. அவர் பிடிக்க நீங்க தாலியை நீங்க தான் கட்டுறீங்க. சரி, இப்ப நிறைய எவ்வளவு பிழையான விஷயங்கள் நடக்குது. ஏதோ ஊரோட ஒத்து ஓடுமன்ற மாதிரி ஓட வேண்டியது தான். ஆனா அந்த காணொலி எனக்கு அது 100% எனக்கு அதுதான் அப்படிதான் நடந்திருக்க வேணும். இப்ப ஐயாட்ட கேட்ட பொழுது ஐயா சொன்னார், ஓமம்மா அந்த பெண்ணுமானும் அந்த இப்ப காலையில கட்டினா இரவுக்கு தானே சாந்தி போந்து அப்படின்னு போறது. அந்த காலங்கள் அப்படி இல்லை, கட்டின உடனே 2 பேரும் இதுக்கு போயிடும். அப்படி அதுக்காகத்தான் இருக்குன்னு சொல்லியிருந்தார் ஐயா ஐயாட்டு கேட்ட பொழுது. இப்ப எல்லாவங்க ஓகே நன்றி வணக்கம். நான் சமாதானம் சொல்லல கனாகனம் தான் சொல்லியிருப்பேன். கனாகனம் கனாதனம். அப்ப எனக்கு சாணவா அப்ப ஏதோ ஒரு தனம் வந்திருக்கல்லோ. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? நான் சமாதானம் இதுல எழுதவே இல்லை, கனாகனம் தான் எழுதியிருக்கேன். கனாதனம் என்ன? கனாகனம் சொன்னா அந்த தவறின் செயல் கனாகனம், அதுல தவறுடைய அந்த என்ன சொல்றது, தவறுடைய அந்த அந்த பெரிய பாரதூரமான செயல் என்று சொல்லுவார்கள். பாரதூரமான செயல் என்று சொல்லுவார்கள், சரியான கஷ்டமான அந்த தான் கனாகனம். சனாதனம் நிலையா இருக்கிறதான் சொல்றது. கனாகனம் இல்ல, கனாகனம். கனம் பாரம் கனாகனம் அதைத்தான் எழுதியிருக்கிறேன். கனாகனம் இடது கண்ணமோ பொது எதுவாக இல்லாலும் அந்த தவறான செயலின் கனாகனம் ஒன்றுதான். அப்ப சரி, கனாகனம் எனக்கு சனாதனம் பாத்தீங்களா, கிட்டத்தட்ட இல்ல. இன்னைக்கு சமாதானம் நான் இந்த இதுல அதான் தேடி பார்த்தா சமாதானம் வார்த்தையில கனாகனம் மட்டும்தான் இருக்குது இதுல. சரி, இல்ல பரவாயில்ல. இது என்னன்னு சொல்லுங்க, தெரியாத விஷயம். இப்ப நீங்க சொன்னபடியா உங்களுக்கு அந்த வார்த்தை விளங்கிட்டது. இப்ப இப்படி இருந்த இது இப்படி விளங்கிட்டது. இதுல ஒன்றும் சரிபல சொல்றதுக்கு இல்ல, அறிஞ்சு கொள்றோம் மட்டும்தான். கனாகனம் சொல்லவே மற்ற வேற ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதை இன்றைக்கு தானே அறிஞ்சேன். என்ன சொன்னீங்க? மற்ற ஜெயாக்கெல்லாம் சொன்னாங்க இப்ப ஒரு வார்த்தை
சனாதனம் தனாதனம் தனாதனம் இல்லை தனாதனம் சைவாக்கள் கூட பாவிக்கிறது சனாதனம் என்ற அந்த நிலையான செயல் சரி அதுகளுக்காக சரி செல்வியக்கா சொல்லுங்க, அதுக்குரிய அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க. இல்ல நிலையா இருக்கிறதுன்றதுக்காக எங்களோட தமிழ்ல எங்களோட சைவ முறைப்படி கூடுதலா சொல்லுவார்கள். என்ன நிலையா இருக்கிறேன்டா சனாதனமா விளங்கல விளங்கல. நிலையா இருக்கிறேன்டா ஒரு தூணு தான் நிலையா இருக்குது, வாழ்க்கை தான் நிலையா இருக்கு, எல்லாம் தான் நிலையா இருக்கு. எதை இல்ல சொல்றீங்க? அது இல்ல, அந்த ஒவ்வொரு வாழ்க்கை தத்துவத்தை நிலையா இருக்கிறது என்பதற்காக சனாதனமாய் இருக்க வேணும் என்று சொல்லுவார்கள். சரியா? நான் இந்த ஒருத்தர் அரசியல் அதுக்கெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டது இந்த காரணத்துல. அப்ப அதுக்கெல்லாம் இது வந்தது. பிறகு ஒரு ஆள் இப்படி சொல்ல இன்னொருத்தன் வந்து திட்டினார். இது அதுக்குள்ளாதான் நடக்குது சாக்கடையால். அப்ப அதுல இருந்து நான் அறிய ஓடி திரிகிறேன். அன்றைக்கு ஈஸ்வரன்னா ஏதோ ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிட்டேன். ஆனா உண்மையான விளக்கம் ஒருத்தரும் சொல்ல இல்லை. அதுக்கு சனாதனம் ஆக்களுக்கிட்ட கேட்டு பார்ப்போம் சனாதனம்டா என்ன. இப்படி நீங்க ஆசைகளையும் உள்வாங்கி இப்படி கேட்கும் போது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. அது அப்படிதான் இருக்கணும். ஒரு சின்ன பிள்ளை விட்டாலும் கேட்கணும். என்ன நாங்க சிந்தனையை சொல்லிட்டு போயிடுறோம், அது எல்லாரும் கேட்டுட்டு போறதில்ல. அதில் உள்ள அர்த்தங்கள் அதுகளை புரிஞ்சு கொள்றதுதான் சிறப்பு. ஆகவே நானும் விடைபெறுகிறேன். தரிசினி அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். வாணிக்கு நன்றி. என்னண்டாங்கிற சிந்தனையை நீங்க அவ்வளவு கூர்மையா கேட்கிறபடியால் தான் இத பிள்ளைகளை கண்டுபிடிக்கிறீங்க. நன்றி. மீண்டும் அப்படியே பிள்ளைகள் வந்த இல்ல பிள்ளைன்றதுக்கு பிள்ளைன்னு சொல்ல வரல. நான் ரெண்டு பெரிய ஞானி வித்துவானுமே இல்ல விஷயங்களை கேட்கிறேன். இப்ப நீங்க சொன்ன சொல்லும் இதுக்கு சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி தான். மற்றபடி இதுல பிள்ளை ஒன்றும் இல்ல. சில வேளை நாங்களும் மாறி சொல்லியிருக்கலாம். நீங்க அப்படி நினைச்சது இப்படி சொல்லியிருக்கலாம், இப்படி நினைச்சது அப்படி சொல்லிக்கலாம். தவிர மற்றபடி இதுல நானே இதுல எல்லாருக்குமான ஒரு பொது கேள்வி, உபரி என்றா என்ன? ஊனா பானாரினா கடலுக்கு சொல்லுவார்கள். உபரி என்ற கடலுக்கான ஒரு சொல்லு உபரி. உபரி பொருட்கள். சரி இப்ப சொல்லுங்க. விளங்கல. உபரி பொருட்கள் என்ன? கடலுக்குள்ள வர அந்த சங்கு உப்பு அப்படியானதா இருக்கலாம். ஏன்னா தெரியல. என்றா கடல் என்பதற்கான அர்த்தம். சரி அது சொல்லிட்டீங்க. ஒரு தரம் ஒரு நிகழ்ச்சியில் அவர் கேட்டார், நீ சேர்த்து வைக்கக்கூடிய உபரி பொருட்கள் என்னன்னு கேட்டார். அப்போ ஒருவர் பணம் பண்ணார், ஒருவர் நகை என்றார். அவர் சொன்னார் ரெண்டுமே இல்லைன்னு சொல்லி. ஆனா அப்புறம் என்ன பதில வந்து தெரியும். நாங்க நித்திர போயிட்டு எனக்கு அதுக்கு அந்த பதில்கள் என்ன வந்ததுண்டு. ஆனா உபரி சகோதரி மன்னிக்க வேண்டும். நீங்க எல்லாம் கொடுத்துறீங்க, உங்களை வீட்டுக்குள்ளே இருக்கிற அவர்கிட்ட கேட்கலாமே. ஏன் அவர்கிட்ட கேட்கணும்? நீங்க அப்படி இப்படி வந்து கடைசியா நாம ஒண்ணுகிட்ட நீங்க அப்படி உதட்டாதீங்க. இல்ல அது பிரச்சனை. நீங்க உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க வேணாம் கேளுங்க. ஓகே, நான் சிந்தனையில நடந்தது இதுல நான் தான்றதுன்னா நான் போன இல்ல. அப்ப அதான் கேட்டேன். மற்ற உபரின்றது நான் அனாமோட்ட கேட்க வேண்டிய விஷயம் இல்ல. இதுல எல்லார்ட்டையும் கேட்கிறேன். நான் நீங்க அவர்கிட்ட கொடுத்துட்டு போறீங்க. என்ன பிரச்சனை இல்ல. நீங்களும் தமிழர் தான், தமிழ்நாடு படிச்ச நீங்கள் எல்லாரும். சிங்களம் இங்கிலீஷ்ல உருதுல படிச்ச நீங்களா, தமிழ்நாடு படிச்ச நீங்க? அதாங்க இல்ல. நீங்க விடுங்க, அவரை விடுங்கப்பா. இந்த இடத்துல உங்கள்கிட்ட எடுத்துட்டு வராதிங்கோ. அந்தந்த இடத்த சாப்பிட்டா அந்தந்த சத்தி எடுத்துட்டு போங்க, அவ்வளவுதான். நான் ஞாயிற்றுக்கிழமை கேட்கிறேன். இங்க சாப்பிட்டா அங்க சத்தி எடுக்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமை